சொல்லு பிரியா, என்ன விசேஷம்? எனக்கு எங்கம்மா விசேஷம்? என்னோட எல்லா விசேஷத்துக்கும் கோவிந்தா கோவிந்தா தான். ஏன் பிரியா, ஏமா அப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படிமா பேசுறது? ராம் கோடிக்கணக்கான பணத்தை போட்டு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. அதெல்லாம் அவரோட சொந்த பணமா? என்ன என்னடி என்ன சொல்ற நீ? ஆமாமா, காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு 2 இடத்துலயும் பவர் பிளான் போடுறதுக்காக கவர்மெண்ட் இடம் கொடுத்திருக்காங்க. சாதாரணமாவே இந்த சீதாவை பிடிக்க முடியாது. வெறும் காலையே ஆடுறவ சலங்க கட்டியிருந்தா சும்மாவா விடுவான்? ஐயோ, ஆமா, இதுல ஓம் புருஷனுக்கு எதுவும் பங்கு இல்லையா? ஏன் இல்ல, இப்போவோ அப்போன்னு இடிஞ்சு போற மாதிரி இருக்க பெயிண்ட் போன பழைய பில்டிங் இருக்கு. தூசியா இருக்கிற 4 ஃபைல் இருக்கு. இதெல்லாம் உன் அருமை மருமகனுக்கு தான். ஏண்டி, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இல்ல? ஒரு கல்ல வெண்ணையும் இன்னொரு கல்ல சுண்ணாம்பு வைக்கலாமா? சுரணை இல்லையா உன் புருஷனுக்கு? நீயும் உன் புருஷனும் சேர்ந்து பங்கு கேட்க வேண்டியதுதானே? அம்மா, நான் சொல்றத யாரும் இங்க கேக்குற நிலைமையில இல்லம்மா. எல்லாரும் அந்த சீதாவுக்கு வளகாப்பு பண்றதுல பிஸியா இருக்காங்க. வளகாப்பா? அது மட்டும் இல்லம்மா, சீதாவுக்கு வளகாப்ப கிராண்டா செய்ய போறாங்களாம். ஆமாமா, நிமிஷத்துக்கு நிமிஷம் இடுப்பு வலிக்குதுன்னு நாடகம் போடுறான். எப்ப குழந்தை பெத்துக்குவாளோன்னு இருக்கான். அதுக்காக இன்னைக்கு சாயந்தரம் வளகாப்பு பண்ண போறாங்க. உனக்கும் தகவல் வரும். என்ன 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 நீ சொல்ற? ஆமா, இன்னைக்கு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? என்ன பண்றது, அவங்களுக்கு ஆர்டர் போட்டது ஆல் இன் ஆல் சித்ராவாச்சே. அதான் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ உறுதியா வளகாப்பு செஞ்சிருவாங்களா? என்னம்மா, உன் கை காசை லட்சமா செலவு பண்ற மாதிரி இவ்ளோ ஷாக் கொடுக்கற? அதான் நாம செய்ய வேண்டிய வளகாப்ப அவங்களே செய்யறாங்கல்ல. ஆமாமா, அதுவும் சரிதான். நாம செய்யணும்னா நமக்கு நிறைய செலவாகும்ல, அது எல்லாமே மிச்சம் தானே. ஓன் கவலை உனக்கு, எனக்கு என்னோட ஃபியூச்சரை நினைச்சாதான் கவலையா இருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு வழி சொல்லுமா. இத பார் பிரியா, இத இப்படியே விட்டா நல்ல ஒரு சான்ஸ் நம்ம கைய விட்டு போயிடும். ரவி கிட்ட எப்படியாவது பேசி அதுல பார்ட்னரா சேர்க்கிற வழிய பாரு. இல்லனா உனக்கு சீதாவோட குழந்தைக்கு டயப்பர் மாத்திர வேலை தான் கிடைக்கும். நான் எதுக்கு அந்த வேலையை செய்யணும்? இப்பவே உடனே ரவி கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். நீ போன வை. பிரியா பிரியா, ஹலோ ஹலோ. அந்த சீதாவோட அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அவளுக்கு நல்லது நடந்துகிட்டே இருக்கு. நம்ம பிரியாவோட தலையெழுத்து தான் சரியில்லை. என்ன பண்ணலாம்? ஹாய் ராம், நான் ஜெய் பேசுறேன். ஹாய் ஜெய், நான் எல்லா பேப்பர்ஸும் ரெடி பண்ணி